அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சிவனின் இதயம் இன்றும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தான். ஆம், நீங்கள் சென்று கை வைத்து பார்த்தாலும் அந்த இதயம் துடிப்பதை நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். சுமார் 2000 வருடங்களாக இந்த இதயம் துடித்து கொண்டு தான் இருக்கிறது. அதை பலரும் சென்று தரிசனம் செய்கிறார்கள். உலகத்திலே பூமாதேவி இங்கே தான் அவதரித்தார். அதே போல படைக்கும் தொழிலே பிரம்மாவே இங்கே தான் ஆரம்பித்தார். இப்படி இந்த கோயில் வரலாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கு உள்ள 33 தீர்த்தத்தில் நீங்கள் குளித்தால் வாழ்க்கையில் என்ன தேவையோ அத்தனையும் கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கு அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம், காமதேனு வழிபட்ட ஸ்தலம், மார்கண்டேயர் வழிபட்ட ஸ்தலம், வசிஷ்டர் வழிபட்ட ஸ்தலம், சரஸ்வதி வழிபட்ட ஸ்தலம், இந்திரன் வழிபட்ட ஸ்தலம், பிரம்மா வழிபட்ட ஸ்தலம், ருத்ரன் வழிபட்ட ஸ்தலம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகத்திலே சிவனுக்கென்று ஆலயங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் கூட, காசி, ராமேஸ்வரம் எவ்வளோ இருந்தாலும் கூட, இதயம் துடிக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம் எனக்கு தெரிந்து உலகத்தில் இந்த பூமியில் எங்கும் இல்லை. இது மட்டும்தான் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சென்று வாழ்க்கையில் ஒரு முறை இங்குள்ள முறையான தீர்த்தங்களில், இங்குள்ள 33 தீர்த்தங்களில் சரியான நேரத்தில் சரியான நாளில் நீங்கள் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு நீங்கள் அங்குள்ள சிவனை பார்த்து தரிசனம் செய்தால் அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நவகிரக தோஷமோ, ராகு தோஷமோ, நாக தோஷமோ என எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, பித்ரு தோஷம் அல்லது கர்மா எதுவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கர்ம சனிக்கு இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. கர்ம சனி என்பது தொழில் தடை கொடுக்கும். கர்மா தான் சனி, சனிதான் கர்மா. அந்த சனீஸ்வரனுடைய கர்மாவை சுத்தமாக எடுக்கும் சக்தி உண்டு. பித்ரு சாபங்கள் நீங்க பெறலாம். பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தியடையும். இந்த உலகத்தில் எத்தனை தோஷம் இருக்கும் அத்தனை தோஷமும் விலகும். இந்த உலகத்தில் என்னென்ன தடை இருக்கும் அத்தனையும் விலகும். அதே போல் வாழ்க்கையில் நாம் ஒரு மனிதன் பிறக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய முற்பிறவி பிற்பிறவி இதை வைத்து தான் வாழ்க்கை. இந்த 2-3 பிறவைகளையும், அதாவது ஒரு மனிதன் 7 ஜென்மம் எடுப்பதாக இந்திய நமது புராணங்கள் சொல்கிறது. அந்த 7 பிறவிலும் செய்யக்கூடிய பாவங்களை சுத்தமாக சரி செய்துவிடும். தற்போது வாழும் காலத்தில் அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை முதலில் பார்த்து விடுவோம். இது கோகர்ணம் என்ற இடத்தில் இருக்கிறது. இந்த கோகர்ணம் என்பது கோவா அருகே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், கோவா என்பது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். அந்த கோவாக்கு மிக அருகில் கோகர்ணம் என்ற இடத்தில் ஸ்ரீ மகாபலீஸ்வரர் என்ற ஆத்மலிங்க ஈஸ்வரன் கோயிலாகும். நீங்கள் கூகுளில் கோகர்ணம் மகாபலீஸ்வரர் ஆலயம், ஆத்மலிங்க ஆலயம் என்று டைப் செய்தால் வந்துவிடும். மிக எளிதாக நீங்கள் சென்று தரிசனம் செய்யலாம். சரி, அப்படி என்னத்தான் இந்த கோயில் உள்ளதில்? இங்கு தான் உலகம் தோன்றியதாகவும், இங்கு தான் பூமாதேவி பிறந்ததாகவும், அதன் பின்பு தான் உயிர்கள் படைக்கப்பட்டதாகவும், சகல இந்திர சந்திரன் அனைவரும் இங்கு தான் வழிபட்ட ஸ்தலமாகவும், சகல சாபங்கள் நிவர்த்தி செய்யும் சக்தி இந்த ஸ்தலத்துக்கு உண்டு என்கிறது இந்த தலப்புராணம். அதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது. என்னவென்றால், ராவணன் வாழும்போது ஒரு தவம் செய்தாராம். அதாவது இலங்கையில் சிவனை வைத்து வழிபட வேண்டும், அதாவது ஆலயம் கட்டி வழிபட வேண்டும் நினைத்தாராம். அதனால் கடுமையான தவம் செய்து நேரடியாக சிவனிடமே ஒரு லிங்கத்தை பெற்றார். அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி சென்றார். லிங்கம் என்றால் சாதாரண லிங்கம் இல்லை. சிவனிடம் பல ஆண்டுகள், சுமார் 15-20 ஆண்டுகளெல்லாம் இல்லை, வருட கணக்கில் தவம் இருந்து நேரடியாக ஒரு லிங்கத்தை பெறுகிறார். அது சாட்சாத் அந்த சிவனே. அதை ஒருவேளை அங்கே எடுத்துக்கொண்டு போய் நிறுவிவிட்டால் இனி சிவன் கைலாயத்தில் இடமில்லை, இங்கே இலங்கையில் தான் இருப்பார். ஏனென்றால் சிவன் நேரடியாக சிவன் கையால் பெறப்பட்ட லிங்கம், அது அனைத்தும் செய்யும். சிவன் கட்டுப்பட்ட மாதிரி கணக்காகிவிட்டது. இதை பார்த்து தேவர்கள் அஞ்சு நடுங்கி விநாயகரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள், எப்படியாவது தடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி தடுக்க முயற்சி செய்யும்போது என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். ராவணனிடம் அந்த லிங்கத்தை கொடுக்கும்போது சிவபெருமான் ஒரு தகவல் சொல்லியுள்ளார். இந்த லிங்கத்தை தலைமையை தான் வைத்து செல்ல வேண்டும், கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். அவரும் அதன்படி தான் எடுத்து செல்கிறார். அப்போது விநாயகரிடம் தேவர்களெல்லாம் வேண்டிக் கொள்ளும்போது விநாயகர் என்ன செய்கிறார், ராவணனுக்கு சிறுநீர் கழிக்கும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார். உணர்ந்த சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற விஷயத்தை உணர்ந்த ராவணன் எப்படியாவது சிறுநீர் கழிக்க வேண்டுமே என்று சுற்றி முற்றி பார்க்குறார். அப்போது
சிறுவனாக வேடமிட்டு விநாயகர் அங்கே சென்று நிற்கிறார். அப்போது ராவணன் கேட்கிறார், இந்த லிங்கத்தை தலை மீது வைத்துக்கொண்டு நில்பா, நான் 5 நிமிடம் வந்து விடுகிறேன் என்று அவர் கூற, அவரும் விநாயகர் சொல்கிறார், நான் 3 முறை உன்னை அழைப்பேன், நீ வரவில்லைன்னா நான் கீழே வைத்து விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் விநாயகர் பெருமான் என்ன செய்கிறார்னா, தலை மீது லிங்கத்தை வைத்துக்கொண்டு நிறைய நேரம், அதாவது ரொம்ப நேரம் அவருக்கு சிறுநீர் போகும்படியாக ஒரு சித்தி வேலை செய்து விடுகிறார். அதன்படி ஒரு 3 முறை அழைக்கிறார், அவருக்கு வருவதில்லை. பின்பு அந்த லிங்கத்தை அங்கே வைத்து விட்டார். அதுதான் கோகர்ணமாகும். அந்த லிங்கம் இன்று வரை இதய துடிப்போடு துடித்து கொண்டு நமது இதயம் எப்படி துடிக்கும், மனித இதயம் எப்படி துடிக்கும், அதே மாதிரி அந்த இதயம் இன்னும் துடிக்கிறது. அதை நீங்கள் நன்றாக தெளிவாக உணரலாம். எந்த சந்தேகமும் இல்லை, எந்த இதில் பொய்யான தகவலும் இல்லை. நீங்கள் நேராக சென்று பார்த்துவிட்டு அங்கே துடிக்கிறதா இல்லை என்று வீடியோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது உண்மை, அந்த அளவுக்கு அங்கே இருக்கிறது. இந்த லிங்கம் அங்கே நிறுவப்பட்டது. அதன் பின்பு தான் அது கோகர்ணமாக மாறியது. அதன் பின்பு கோகர்ணம் என்பதால் அங்கு தேவர்களும் காமதனும் சகல தெய்வங்களும் வந்து வணங்கிய வரலாறுகளும் உண்டு. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆத்மலிங்கத்துக்கு ஒரு மிக சக்தி படைத்த பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கு 33 தீர்த்தங்கள் உள்ளது. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பலன். ஒரு தீர்த்தத்தில் குறித்தால் நாம் பொய் சொல்லும் பிரச்சனைகள் தீரும். ஒரு தீர்த்தத்தில் குளித்தால் நமக்கு தடைப்பட்ட வேலைகள் நிவர்த்தி அடையும். ஒரு தீர்த்தத்தில் குளித்தால் நமக்கு உள்ள தோஷங்கள் நிவர்த்தி அடையும். ஒரு தீர்த்தத்தில் குளித்தால் நமது மீது வழக்கு கெட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். இப்படி எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த 33 தீர்த்தங்கள் முடிவு செய்கிறது. அதில் குளித்துவிட்டு அங்குள்ள மகாபலீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி சிவலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள ஆத்மலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டால் வாழ்க்கையில் அவ்வளோதான். எனக்கு தெரிந்த அதற்கு மேல் உலகத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கும் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றால் நீங்கள் பழைய மனிதராக சென்றிருப்பீர்கள். அங்கு சென்று புதிய ஆத்மாவாக புதிய ஆன்மாவாக திரும்பி வந்துவிடுவீர்கள். உங்கள் ஜாதகம் சுத்தமடைந்துவிடும், உங்களது வாழ்க்கை சுத்தமடைந்துவிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவ்வளோ சக்தி படைத்த ஒரு கோவிலாக இருக்கிறது. வாழ்க்கையில் இந்த கர்ணம் என்ற இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஸ்ரீ மகாபலீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இழந்த ராஜ்யங்கள், செல்வங்கள், பட்டங்கள், பதவிகள், அரசு வேலைகள் என சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கான அதிசயங்கள் கொடுக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த தீர்த்தங்களே உங்களை சரி செய்துவிடும். அவ்வளோ சக்தி உண்டு. நிச்சயமாக அனைவரும் சென்று வழிபடுங்கள். அகத்தியரோ காமதேனுவோ இப்படி பல தெய்வங்களும் வழிபட்ட செலவாகும். உலகத்தில் படைக்கும் தொழில் பிரம்மாவே இங்கே தான் ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் பூமாதேவியை பூமியை காக்கவே அந்த லிங்கத்தின் காது வழியாக வந்த ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ருத்ரன் யார் என்று உங்களுக்கு தெரியும். பிரம்மாவுக்கு ருத்ரனை வேண்டிக் கூட ருத்ரன் வந்து காது வழியாக வந்த ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் இங்கே தான் தோன்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதாவது தேவலோகம் எப்படியோ அப்படி மண்ணில் வந்து சகல தெய்வங்களும் தோன்றி அங்கு தான் உலகத்துக்கான அச்சாணி நடப்பட்டது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. சென்று தரிசித்தால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தனையும் சீரமைத்து நீங்கள் மீண்டும் புதுப்பெற்று வரலாம். இந்த கோகர்ணம் செல்வதற்காக நீங்கள் நல்லபடியாக சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.